வணக்கம். இன்றைய ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை பார்க்க போறோம். தந்திரா வழியில் தாம்பத்தியம் புக்ல 2ஆம் அத்தியாயத்துல ஒரு 5வது பகுதி இருக்கு. ஆபாச படங்களும் ஆழ்மனதின் விளைவுகளும்னு பேரு. இத பத்தி தான் நாம கொஞ்சம் ஆழமா பேச போறோம். இந்த பகுதி என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆபாச படங்கள் ஒரு சினிமா மாதிரி தான். ஆனா நடிகர்கள் ட்ரெஸ் போடுறதில்ல அப்படின்னு ஒரு ஒரு வித்தியாசமான கோணத்துல ஆரம்பிக்குது. இதுல பாலுறவு காட்சிகள் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த மூளை என்னத்த சொல்றதுன்னா, இந்த காட்சிகள் நம்ம மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிடுமாமா, மறக்கவே முடியாதாம். இதுல ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, இத பாக்குற ஆண்கள், பெண்கள் 2 பேருமே இதுல வர்றதெல்லாம் 100க்கு 100 உண்மை அப்படின்னு நம்பிடுறாங்களாம். ஆனா இது ஒரு கார்ட்டூன் படத்துல வர்றத போயி, இது நிஜம்னு நம்புற மாதிரி தப்புன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. சரி, அப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? இந்த தப்பான நம்பிக்கை எப்படி நம்ம ஆழ் மனசுல போய் உட்காருது? குறிப்பா இந்த காமம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் ஏன் இவ்ளோ சுலபமா டக்குன்னு நம்ம ஆழ் மனச தாக்குது? அதனால என்னென்ன பாதிப்புகள் வருது? இதத்தான் இந்த புத்தகத்தோட இந்த பகுதியை வச்சு நாம புரிஞ்சுக்க போறோம். வாங்க கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். இந்த மூலம் சொல்ற மாதிரி காமம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது ஒரு காட்சியா இருக்கலாம், இல்ல ஒரு அனுபவமா இருக்கலாம், யாராலையும் மறக்கவே முடியாதாம். ஏன் சின்ன வயசுல நடந்த சில விஷயங்கள் கூட அப்படியே பச்சை மர ஆணி மாதிரி நினைவில் இருக்குன்னு சொல்றாங்களே, இதுக்கு என்ன காரணம்? ஆழ்மனம் சார்ந்தது அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது. காமம் ஆழ்மனம் சார்ந்ததுன்னு இதோட அர்த்தம் என்னன்னா, காமம் சம்பந்தப்பட்ட எதையுமே நாம கஷ்டப்பட்டு ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமே இல்லையா. அது தானாவே எந்த முயற்சியும் இல்லாம நேரடியா நம்ம ஆழ்மனசுல பதிஞ்சிடும். அப்படி ஒரு தன்மை அதுக்கு இருக்குதுன்னு நேரடியாக ஆழ்மனத்தில் பதிந்துவிடக்கூடியவை இந்த புக்கு சொல்லுது. நீங்கள் என்ன பாருங்க, சில சுய இன்ப அனுபவங்களை கூட நம்ம மறந்துடலாம். ஆனா இந்த மூலம் ஒரு உதாரணம் கொடுக்குது. 6 வயசுல எதிர்பாலினத்தோட அப்பா அம்மா விளையாடினது, இல்லைன்னா அந்த வயசுல ஒரு ஆர்வத்துல பால் உறுப்புகளை பொருத்தி பார்த்தது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட ஒரு மனுஷன் சாகர நிலைமையில மரணப்படுக்கையில இருக்கும்போது கூட ஞாபகத்துல இருக்குமா, மரணப்படுக்கையில் கூட நினைவில் இருக்கும். அந்த அளவுக்கு ஆழமா பதியும். இது ஆம்பளைக்கும் சரி பொம்பளைக்கும் சரி 2 பேருக்குமே பொருந்தணும் இது சொல்லுது. அப்படியா? இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆழ் மனசோட இந்த சக்தி இவ்வளவு தீவிரமானதா? சரி, அப்போ இந்த மாதிரி ஒரு பின்னணியில இந்த ஆபாச படங்கள் குறிப்பா ஆண்களை எப்படி பாதிக்குதுன்னு இந்த மூலம் என்ன சொல்லுது? இங்கதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆகுது. ஆபாச படங்கள் இயல்பாவே காமம் சம்பந்தப்பட்டது இல்லையா? அதனால அதுல காட்டப்படுற காட்சிகள், குறிப்பா அதுல காட்டுற ஆண்களோட பாலுறுப்போட அளவு இருக்கே, அத பாக்குற ஆணோட ஆழ்மனசுல ரொம்ப ரொம்ப தெளிவா அழுத்தமா பதிஞ்சிடுது. ஆணுறுப்பின் அளவு மிகவும் தெளிவாக ஆணின் மனதில் பதிவாகி விடுகிறது அப்படின்னு இந்த ஆதாரம் சொல்லுது. ஓ, அப்படி பதியறதுனால என்ன பிரச்சனை வரப்போகுது? அது எப்படி ஒரு சிக்கலா மாறுது? அது வெறும் காட்சிதானே? பிரச்சனை அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பதிவு என்ன பண்ணுதுன்னா, ஒரு விதமான கவலைய, ஒரு பதட்டத்தை அந்த ஆண் மனசுல விதைக்க ஆரம்பிக்குது. ஐயோ, அந்த படத்துல காட்டின மாதிரி எனக்கு பெரிய உறுப்பு இல்லையே, அவரை மாதிரி என்னால ரொம்ப நேரம் பண்ண முடியலையே, படத்துல வர்ற மாதிரி என் மனைவி என்னால திருப்திப்படுத்த முடியலையோ, அவளை கதற வைக்க முடியலையோ, அங்க காட்டுற மாதிரி விதவிதமா செய்ய என் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி நினைப்புகள் எல்லாம் கவலையா மாறுது. கவலை உருவாக தொடங்குகிறது. இந்த மூலம் சொல்ற மாதிரி கவலைங்கிறது ஒரு தீவிரமான உணர்ச்சி. எல்லா உணர்ச்சிகளையும் போலவே கவலையும் டக்குன்னு எந்த தடையும் இல்லாம ஆழ் மனசுக்குள்ள பூந்து அங்க இடம் பிடிச்சுக்குது. இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடம். அதே நேரம் கொஞ்சம் பயமா இருக்கிற மாதிரியும் இருக்கு. ஏன்னா ஆழ் மனசுங்கிறது ஒரு பெரிய சக்தி, ஒரு பூதம் மாதிரி. நாம என்ன நினைக்கிறோமோ, எதை நம்புறோமோ அதையே நிஜமாக்க ட்ரை பண்ணோன்னு இந்த மூலம் சொல்ற மாதிரி இருக்கே, அது எப்படி இந்த கவலை விஷயத்துல வேலை செய்யுது? ஆமா ஆமா, அதுதான் இந்த பகுதியோட மைய கருத்தே. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஒரு ஆண் தன்னோட உறுப்போட அளவு பத்தியும் தன்னோட செயல்பாடு பத்தியும் இப்படி ஒரு கவலை தோய்ஞ்ச நெகட்டிவான ஒரு கருத்தை தான் ஆழ்மனசுல பதிய வச்சிடறான் இல்லையா? அதனால அவன் எப்போல்லாம் தன் மனைவி கூட சேர முயற்சி பண்றானோ அப்போல்லாம் அவனோட ஆழ்மனசு என்ன பண்ணுது தெரியுமா? அந்த கவலைய, அந்த தப்பான நம்பிக்கைய உண்மையாக்குற மாதிரி இருக்கிற உடல் மற்றும் மன செயல்பாடுகளை மட்டும்தான் அனுமதிக்குது. இதோட நேரடி விளைவு என்னன்னா, அவனோட செக்ஸ் அனுபவங்கிறது ஒரு திருப்தி இல்லாம ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிடுற துரித ஸ்கலிதத்தோட இருக்கிற ஒரு தோல்வி அனுபவமா மாறிடுது. துரித ஸ்கலிதத்துடன் கூடிய ஒரு தோல்விகரமான அனுபவமாக மாறிவிடுகிறது அப்படின்னு இந்த மூலம் டீட்டெயிலா சொல்லுது. அதாவது அவன் எதுக்கு பயந்தானோ அதுவே அவனுக்கு நடக்குது. அது மட்டும் இல்ல,
இந்த மூலம் ஒரு ஒரு கடுமையான எச்சரிக்கையும் கொடுக்குது. யாரு இந்த ஆபாச படங்களுக்கு ரொம்ப அடிமையா இருக்காங்களோ அவங்கள பலர் கிட்டத்தட்ட 45 வயசுலே பெர்மனண்டா ஆண்மை இழந்துடுறாங்களாம். ஆண்மையை நிரந்தரமாகவே இழந்து விடுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அது மட்டும் இல்ல, அவங்களோட பாலுறுப்பே நிரந்தரமா செயலிழந்து போயிடுதாம். நிரந்தரமாக செத்து போயிடுது. அதாவது உண்மையிலேயே செத்து போயிடுதுன்னு இந்த மூலம் சொல்லுது. இது சாதாரண விஷயம் இல்ல. மதியம் கொஞ்சம் நல்லா சாப்பிடல, ஆனா வயிறு திரின்னு மலையுமே இல்ல. அப்போ இதோட மொத்த தாக்கம்ங்கிறது வெறும் அந்த செக்ஸ்ல தோல்வி அல்லது ஒரு தனிப்பட்ட வருத்தத்தோட நிக்கிறது இல்லையா? இது இன்னும் பெரிய பிரச்சனைகளுக்கு கொண்டு போகுது போல இருக்கு. நிச்சயமா இல்ல. இது வெறும் பாலியல் பிரச்சனை இல்ல. இது அந்த ஆணோட ஒட்டுமொத்த மனநிலைய, அவனோட தன்னம்பிக்கைய ரொம்ப மோசமா பாதிக்குது. அது மட்டும் இல்லாம அவனோட மனைவியோட மனநிலையும் இது ரொம்ப மோசமாக்குது. உறவுல பெரிய விரிசல் வருது. இன்னும் மூலம் சொல்ற ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பாலுறுப்போட செயலிழப்பு இல்லனா மூலம் சொல்ற மாதிரி அந்த மரணம், அது அந்த ஆணோட உண்மையான உடல் ரீதியான மரணத்தையே சீக்கிரமா கொண்டு வரக்கூடிய ஒரு காரணியா கூட இருக்கலாம். ஆணின் மரணத்தை விரைவாக ஈர்த்து கொண்டு வரக்கூடியது அப்படிங்கிறது தான். இது எவ்வளவு சீரியஸான ஆழமான ஒரு விளைவுன்னு நாம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். இது கேட்கவே ரொம்ப கவலையா இருக்கு. உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் இவ்ளோ பெரிய பாதிப்புங்கிறது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சரி, இந்த மூலம் பெண்கள பத்தியும் பேசுதா? பெண்கள் சைடுல இருந்து இந்த பிரச்சனைய பாக்குதா? ஆபாச படங்கள் பெண்களை எப்படி பாதிக்குதுன்னு என்ன சொல்லுது? ஆமா, கண்டிப்பா. ஆண்கள மாதிரியே பெண்களையும் இது எப்படி பாதிக்குதுன்னு இந்த மூலம் விரிவா பேசுது. இந்த ஆபாச படங்களை பார்க்குற பழக்கமுள்ள பெண்கள் மனசுலயும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒப்பீட்டு எண்ணங்கள் தான் வருதுன்னு ஆதாரம் சொல்லுது. ஆனா இங்க ஒரு முக்கியமான டெக்னிக்கல் விஷயம் இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. என்னன்னா, அந்த படங்கள்ல காட்டுற ரொம்ப நீளமான தடங்கள் இல்லாத செக்ஸ் காட்சிகள் இருக்கே, அதெல்லாம் ஒரே டேக்ல எடுத்தது கிடையாது. அது பல தடவை பல ஆங்கிள்ல ஷூட் பண்ணி அதுல நல்லா வந்த சீன்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி துண்டு துண்டா வெட்டி அழகா ஒட்டுனது. ஆனா இதை பார்க்குற பெண்களுக்கு இந்த டெக்னிக்கல் விஷயம் புரியறதில்ல. அதனால என்ன ஆகுது, அந்த படத்தை பார்த்துட்டு, அடடா, அந்த படத்துல வந்த ஹீரோ மாதிரி என் கணவராலும் ரொம்ப நேரம் இயங்க முடியலையே அப்படின்னு தோணுது. அவ்வளோ நேரம் கூட வேணாம், அதுல பாதி நேரம், ஏன் ஒரு 1/4 பங்கு நேரம் கூட இவனால முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இல்லைன்னா ஆதங்கம் மனசுல உருவாகுது. சில சமயம் அந்த நடிகர் உறுப்பு மாதிரி ஏன் கணவன் உறுப்பு இல்லையே, கணவனுடைய ஆண் உறுப்பு இல்லையே என்கிற கவலை கூட எழுகிறது. அப்படிங்கிற மாதிரி கவலைகளும் ஏக்கங்களும் கூட வருதுன்னு இந்த மூலம் சொல்லுது. இது உறவுல என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துது? இதுவும் ஒரு தனிப்பட்ட ஏக்கத்தோட, மனசுக்குள்ள இருக்கிற ஒரு வருத்தத்தோட நின்னுடுதா? இல்ல இதுவும் வெளியில பிரச்சனையா வருமா? இல்ல, இதுவும் தனிப்பட்ட ஏக்கத்தோட நிக்கிறது இல்ல. இது நேரடியா கல்யாண வாழ்க்கைய பாதிக்குது. எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த படங்களை பார்க்கறதுனால உலகத்துல இருக்கிற மத்த ஆம்பளைங்க எல்லாம் ஹீரோஸ், சூப்பர் பெர்ஃபார்மர்ஸ், செக்ஸ்ல வீரர்கள். ஆனா என் புருஷன் மட்டும்தான் ஒரு கையாளாகாதவன், ஒரு சுயநலவாதி. கையாளாகாதவன் சுயநலமே அப்படின்னு ஒரு சுத்தமா தப்பான, நிஜத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கருத்து அவங்களுக்கே தெரியாம அவங்களோட தன்னுணர்வற்ற நிலையில உருவாகி அதுவும் ஆழ் மனசுல பதிஞ்சிடுது. இதுவும் காமம் சம்பந்தப்பட்ட கருத்துங்கிறதால இது எந்த லாஜிக்கும் பார்க்காம நேரடியா ஆழ் மனசுல பதிஞ்சிடுதுன்னு மூலம் சொல்லுது. இதோட இன்னொன்னும் சேருது. தாம்பத்தியத்துல பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய அந்த திருப்தி, அந்த உச்சக்கட்ட இன்பம் கிடைக்காதப்போ, உச்சக்கட்ட இன்பமும் நிகழாத போது முதல்ல கணவன் மேல ஒரு ஏமாற்றம் வருது. அது போக போக அவன் மேல ஒரு குரோத உணர்ச்சியா உருவாகிறது. இப்படி ஒரு கையாலாகாதவனை கட்டிக்கிட்டோமேன்னு ஒரு சுய பச்சாதாப்பம் எண்ணம் வருது. இது தொடர்ந்து ஏமாற்றமாவும் விரக்தியாவும் சில சமயம் வெளிப்படையான கோவமாவும் வெடிக்குது. இதோட கடைசி விளைவு குடும்பத்துல எப்படி தெரியுது? இதோட முடிவு என்னவா இருக்கும்னு இந்த மூலம் சொல்லுது. இதோட தவிர்க்க முடியாத விளைவா அந்த புருஷனோட செக்ஸ்ல ஈடுபடுறதுக்கே அந்த பெண் மறுக்கிறா, பாலுறவில் ஈடுபட மறுக்கிறா அப்படின்னு மூலம் சொல்லுது. என்கிட்ட வராதீங்கன்னு அவ ஒதுக்க ஆரம்பிக்கிறா. இப்படி அவ மறுக்கிறதால ராத்திரி நேரத்துல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனைகள், வாக்குவாதம், சண்டைங்க, இரவு நேர குடும்ப விவகார சண்டை வெடிக்க ஆரம்பிக்குது. அதோட விளைவா அமைதியா இருக்க வேண்டிய குடும்ப வாழ்க்கை ஒரு போர்க்களமா மாறுது. குடும்ப வாழ்க்கை ஒரு போர்க்களமா ஆகிறது. இப்படி ஒரு நிலைமை வந்த பிறகு எல்லா விதமான மத்த கேடுகளும் பிரச்சனைகளும் அந்த குடும்பத்தை தேடி உன்ன பின்னால உன்னா வர ஆரம்பிக்குதுன்னு மூலம் ஒரு ரொம்ப சீரியஸான எச்சரிக்கையான ஒரு படத்தை நமக்கு காட்டுது. நாம இதுவரைக்கும் அலசுன இந்த பகுதியில இருந்து கிடைக்கிற மொத்த கருத்து என்னன்னா, அது ரொம்ப தெளிவா நேரடியாவே இருக்கு. ஆபாச படங்களை பாக்குறதுங்கிறது எந்த நல்ல விளைவையும் தர்றதில்ல.
அது மட்டும் இல்லாம அது ரொம்ப மோசமான தீய விளைவுகளை ஆண் பெண் 2 பேர் மேலயும் அவங்க உறவு மேலயும் உருவாக்காம இருக்கிறதே இல்ல. நல்ல விளைவுகளை உருவாக்குவதில்லை என்பதோடு தீய விளைவுகளை உருவாக்க தவறுவதும் இல்லை. அதுதான் இந்த பகுதியோட அடிநாதமா தெரியுது. ஆமா, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இந்த புத்தகம், குறிப்பா இந்த பகுதி, ஆபாசப் படங்கள் எப்படி நம்ம ஆழ்மனச நேரடியா தாக்கி அங்க நிஜமே இல்லாத பொய்யான எதிர்பார்ப்புகளை விதைக்குது, அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாதப்போ எப்படி கவலைகளையும் தாழ்வு மனப்பான்மையும் உருவாக்குது, அதன் மூலமா ஆண் பெண் 2 பேரோட தனிப்பட்ட செக்ஸ் வாழ்க்கையையும் மொத்த கல்யாண உறவையும் எப்படி கெடுக்குதுங்கிறத படிப்படியா ரொம்ப விளக்கமா சொல்லுது. நாம ஸ்கிரீன்ல பார்க்குற காட்சிகள், குறிப்பா உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய இந்த காமம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் நம்ம ஆழ்மனசுல எவ்வளவு ஆழமா பதியுது, அந்த பதிவுகள் நம்ம நிஜ வாழ்க்கைய, நம்ம ஆரோக்கியத்தை, நம்ம உறவுகளை எப்படி பாதிக்குதுங்கிறத இது பட்டவர்த்தனமா வெளிச்சம் போட்டு காட்டுது. நாம தந்திரா வழியில் தாம்பத்தியம் புத்தகத்தோட இந்த பகுதியிலிருந்து ஆபாச படங்களோட நெகட்டிவ் விளைவுகள் பத்தி, அது ஆழ்மனசுல ஏற்படுத்துற தாக்கம் பத்தி இவ்ளோ விரிவா பார்த்தோம். ஆழ்மனசுக்கு இவ்ளோ பெரிய சக்தி இருக்கு, அது தப்பான பதிவுகளை கூட உண்மையாக்க முடியும்னு இந்த மூலம் இவ்ளோ அழுத்தமா சொல்லும்போது என்னை அறியாம எனக்குள்ள ஒரு யோசனை வருது. ஒருவேளை இந்த மூலம் சொல்ற மாதிரி தப்பான நிஜமில்லாத செக்ஸ் காட்சிகள் ஆழ்மனச பாதிச்சு இவ்ளோ கெடுதலை செய்ய முடியும்னா, இதுக்கு நேர்மாறா பாசிட்டிவான ஆரோக்கியமான நிஜமான செக்ஸ் பத்தின புரிதல்கள், இல்லனா தம்பதிகளுக்குள்ள நடக்கிற ஓப்பனான நேர்மையான பேச்சுவார்த்தைகள் மூலமா ஆழ்மனசுல நல்ல ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை பதிய வச்சா, அதுவும் இதே அளவுக்கு சக்தி வாய்ந்த நல்ல விளைவுகளை அவங்களோட தாம்பத்தியத்திலயும் உறவுலையும் ஏற்படுத்துமா? இது இந்த புத்தகம் ஆராயாத ஒரு கோணமா இருக்கலாம். ஆனா நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வியா எனக்கு தோணுது.